ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அசத்தலான 5 மினிட்ஸ் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ். தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், அதாவது பல்லாரியில் சின்னது சைஸை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். தயிரை பீட்ரு வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி விட்டுருலாம். இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்துட்றேன். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அடுப்பில் தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் கூட தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்து நம்ம இந்த கலவையை சூடாக இந்த இதில் ஊற்றினோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சுவையான சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. சுட சுட சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சூப்பரான பேச்சுலர் ரெசிபிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.